ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லோரும் நேற்று பிக் பாஸ் எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்டு இன்ஸ்டாவை திறந்தாலே அதை தான் பேசிகிட்டு இருக்கீங்க டே. சரி, இப்போ என்னென்னா, நேற்று பார்வன் கம்மு பண்ணது தப்பு தான். அது கண்டிப்பாக ஒரு தப்பான விஷயந்தான். பட் நான் சொல்கிறேன் பாருங்கள், சாண்ட்ராவும் லேஸ் பட்டவன் கிடையாது. பாரு எந்த அளவுக்கு டாக்ஸிக்கோ அதே அளவுக்கு சாண்ட்ராவும் டாக்ஸிக். பாரு எந்த அளவுக்கு கிரிமினல் மைண்டடோ அதே அளவுக்கு சாண்ட்ராவும் கிரிமினல் மைண்டட். என்ன பாரு ஓப்பனாகவே ஆமாம் நான் கெட்டவ தான், நான் இப்படி தான் அப்படின்ட்டு வாய் வழியாக அது இதுன்னு பேசிடுறான். பட் சாண்ட்ரா அப்படி கிடையாது. சாண்ட்ரா அப்படியே நான் ரொம்ப நல்லவ, நான் ரொம்ப அப்படியே 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 ரொம்ப ஒரு தூய்மையானவ, காக்கா எறும்பு கூட நான் தீங்கு நினைக்க மாட்டேன்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்து அழுது அவங்க தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் இது மெயினாக இந்த வீடியோ போட்டுறது எதுக்குன்னா, நான் இப்போ காலையில் ஒரு கிளிப் பார்த்தேன். கம்மு உள்ள ரூம்குள்ளே வரான். அதுக்கு சாண்ட்ரா ஒரு நடிப்பு நடிக்கிறா பாரு. சமரி சமரி ஜெமினி ஜெமினி, அந்த என்னத்துக்கு எதுக்கு அந்த மாதிரி சீனை போடணும்? எதுக்கு இவ்வளோ ஆக்டிங் எதுக்கு பண்ணணும்? உடனே சபரியாக வந்துடுறாரு. அப்படியே சபரி அப்படியே ஐயோ சாண்ட்ரா ஒன்றும் இல்லை சாண்ட்ரா டெய்லி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எல்லாருமே ஃப்ராடு பசங்க தான்டா. அதான் பாவி, இவன் இந்த சபரியும் விக்ரமும் இன்னும் பண்ணுறது இருக்கே. இந்த வாரம் ஃபுல்லாக எல்லார் மேலேயுமே தப்பு இருக்குது, புரியுதா? இந்த வாரம் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு பாயிண்டில் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. நேற்று அது பர்ஸ்ட் அவுட் ஆகி இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டாங்க. பார்வவும் கமருதினும் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க டீம். அது அவங்க டிசைட் பண்ணுறது. பட் வாட் ஐம் டெல்லிங் இஸ், சாண்ட்ரா இஸ் as toxic as பார்வதி. சாண்ட்ரா இஸ் as criminal minded as பார்வதி. இது மட்டும் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர் ஆக்டிங்லாம் வேண்டாம்னு தோணுது எனக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா விஜய் சேதுபதி ஏற்கனவே சாண்ட்ராக்கெல்லாம் பூஜா தூக்குறவர் தான். இப்போது சொல்லவே வேணாம். அப்படியே அந்த மேடம் நடிப்பாங்க, ஐயோ நான் பயந்துட்டேன் சார், நான் பயந்துட்டேன், எனக்கு இதெல்லாம் என் குழந்தைங்க பார்க்குறாங்க. உனக்கு மட்டுமா குழந்தைங்க பார்க்குறாங்க? எல்லாருக்குமே தான் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்ப்போம்.